மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது மே மாதம்? அடடா 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 மழடா அடமழடா, அதெல்லாம் உங்களுக்கு தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். தனாதிபதி 10ஆம் தேதியில் இருந்து அடுத்த 40 நாள், இன்றை தொட்டு அடுத்த 40 நாள் பணம் வரும். அவ்வளோதான். அடுத்த 40 நாள். அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதி குரு வந்துடுறார். உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அப்பா கூட சண்டை போட்டுருந்தீங்க, அப்பா விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, இந்த அப்பா சாப்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். இனிமேல் அப்பா கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நாம் சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எல்லாமே ப்ராப்ளம் ஆன மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. இது ஒரு இல்லூஷன் உங்களுக்கு வரும். காரணம் என்னவென்றால், சுக்கிர பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்பவன். அவன் 4ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய கேரக்டரில் இருக்கான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகள் பேசும் பொழுது யாருக்கேனும் வாக்களித்தால் அது செகண்டில் மாறிடும். ஆனால் நம்ம ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது. 4ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது மே மாதம்? அடடா 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 மழடா அடமழடா, அதெல்லாம் உங்களுக்கு தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். தனாதிபதி 10ஆம் தேதி தொட்டு 10ஆம் தேதியில் இருந்து அடுத்த 40 நாள், இன்றை தொட்டு அடுத்த 40 நாள் பணம் வரும். அவ்வளோதான். அடுத்த 40 நாள். அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதி குரு வந்துடுறார். ஹீ வில் டேக் கேர். அவ்வளோதான். இன்றிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறேன் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டங்களை மீனராசிக்காரர்கள் சந்தித்திருந்தால் இன்றோடு மறந்து விடுங்கள். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, அவ்வளோதான். இனிமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு நல்ல விஷயம். இதில் 6 3 மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். காரணம், எந்த சூரியன் உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்தானோ, என்னைக்கு 4ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு என்ன வர்றார்? சூரிய பகவான் 3ஆம் இடத்திலே மறைகிறார். 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தனமே இல்லாமல் பண்ணார். 3ஆம் இடத்தில் மறைந்து அரசியல் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும். பெரிய பதவிகள் வரும். பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு பணி கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகுது. அரசியல்வாதிகள் வருகை உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. பெரிய ஆட்களோட பழக போகிறீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். காரணம் என்னவென்றால், சூரியன் 6 3 மறைகிறார். எதிரிகளை வின் பண்ணுறீங்க. ராமன் மவண்டா அப்படிங்கிறது பாட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜெயிக்க போகிறீங்க. ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பீங்க 6 3 மறையும் பொழுது. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் மறைகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சூரிய பகவான் சூரியனுடைய அனுகிரகத்தாலே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அப்பா கூட சண்டை போட்டுருந்தீங்க, அப்பா விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, இந்த அப்பா சாப்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். இனிமேல் அப்பா கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த சூரிய பகவானை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வைஸ் பிரசிடெண்ட் அந்த லெவலில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனியுடைய டைரக்டர், சீனியர் டைரக்டர் அந்த லெவலில் சொல்கிறாங்க. அதான் சூரியன். இந்த சூரியன் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிகளை தரக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையில் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஆசை, நான் சீனியர் ஜிஎம்மாக ரொம்ப நல்லா இருக்கேன், என்றைக்கு நான் வந்து டைரக்டர் லெவலில் போக போகிறேன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, டைரக்டர் லெவலில் போயிடுவீங்க. காரணம் என்னவென்றால், இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை தருவார். மிக உயர்ந்த பதவி எதுவோ அது உங்களுக்கு தருவார். நீங்கள் இருக்கும் துறையில் மிக உயர்ந்த பதவி எதுவோ அந்த பதவியை உங்களுக்கு தருவார். அதே மாதிரி இந்த 7 சூரியன் 6 சூரியன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சரியாயிடும். மூளையில் ப்ராப்ளம் இருக்குது, சரியாயிடும். எலும்பில் ப்ராப்ளம் இருக்குது, சரியாயிடும். இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட வெப்ப நோயின்பாங்க. உடம்பெல்லாம் உஷ்ணம் ஆகிடுது சார், என்னன்னே தெரில, என்னால் தாங்க முடியாத உஷ்ணம், எல்லாம் சரியாயிடும். சூரிய பகவானுடைய அனுகிரகத்தாலே சகல காரியங்களும் உங்களுக்கு சர்வ கீர்த்தியும் உங்களுக்கு கைகூடும், எல்லாம் நடக்கும். ரைட். இப்போது 3 8 சுக்கிர பகவான் 4ற்கு செல்லுகிறார். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் போயிட்டார். தால் பேட் பாய், அவர் சுக்கிர பகவான் போயிட்டார். 4 3 சூரியனோடு செருகிறார். அப்போ என்ன ஆகும்னா, சும்மாவே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது. 4ஆம் இடத்துல யார் இருக்கா? 8 சுக்கிரன் இருப்பதால் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது ரொம்ப யூனிட் பி மோஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எல்லாமே ப்ராப்ளம் ஆன மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. இது ஒரு இல்லூஷன் உங்களுக்கு வரும். காரணம் என்னவென்றால், சுக்கிர பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்பவன். அவன் 4ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய கேரக்டரில் இருக்கான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகள் பேசும் பொழுது யாருக்கேனும் வாக்களித்தால் அதை நிறைவேற்றி விடுங்கள். இல்லை என்றால் அதே ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரமாயிடும். 4ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுடைய நிம்மதி நீங்களே கெடுத்துப்பீங்க.
நீங்களே ஏதாவது டோன்ட் திங்க் டூ மச், அவ்வளோதான் சொல்லுவேன். டோன்ட் திங்க் டூ மச். நாளைய நாள் இந்த உலகம் மாறிடும், அவ்வளோதான், ஒரு செகண்டில் மாறிடும். ஆனால் நம்ம ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது. 4ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்மளை சுற்றி ஏதோ சதிவலை பின்னப்பட்டதை போல் நீங்களே உணர்வீங்க. உண்மையிலே நம்மளை யாருமே பார்க்கலங்கிறது தான் உண்மையிலே உண்மை. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்கன்னு. உங்களை யாருமே பார்க்கல, தான் உண்மை. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வீண் அபவாதங்கள், ஜெயில்வாதம், சிறைவாசம், எல்லாம் சொல்லுவோம், கட்ட பஞ்சாயத்துகள், இதெல்லாம் வரும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்று தான். நாகப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். காரணம் என்னவென்றால், ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டார் ராகு. பழைய கேஸெல்லாம் எந்திரிச்சு கை கால் முளைச்சி எந்திரிச்சு நடந்து வரும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எதர் யூ செட்டில் ஆர் ஷூட். நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன், ஒன்று அதை செட்டில் பண்ணிடுங்க, இல்லை அதை ஷூட் பண்ணிடுங்க, ரெண்டில் ஒன்று. பட் பழைய கேஸெல்லாம் இப்போ திரும்பி வரும். ஸோ பழைய கேஸெல்லாம் எதுவும் பேசாதீங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாயந்தராச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஸ்லீப்பிங் டேஸை போட்டு கம்முன்னு தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க, அவ்வளோதான். நான் தூக்கமே வரலையா, டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரை வாங்கி தூங்குறீங்க. நீங்கள் நல்லா தூங்கணும் இந்த ஒரு மாதமும். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலை பார்க்க விட மாட்டார். ஒரு பேலன்ஸ்டு லைஃப் வாங்கல. இப்போ நீங்கள் உங்களுக்கு பணம் வரப்போது, எல்லாம் வரப்போது, பதவி வரப்போது, எல்லாம் வருது. பட் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுத்தையும் 2 கையில் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் தான் வச்சுக்கணும். நான் அடிக்கடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வைப்பேன். எத்தனை பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் பார்க்குறீங்கன்னு தெரியல. உங்களை அழைக்காதவர்களை நீங்களும் அழைக்காதீர்கள், உங்களை மதிக்காதவர்களை நீங்களும் மதிக்காதீர்கள், உங்களை மறந்தவர்களை நீங்களும் மறந்து விடுங்கள். சிம்பிள், லைஃபோட சிம்பிள் கோட். நான் சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நம்ம யார்கிட்டையாவது போய் ரொம்ப கெஞ்சிட்டே இருக்கும் போது தான் நம்மளுடைய பீஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அழைக்கலையே, அப்போது நானும் அழைக்க மாட்டேன், அவ்வளோதான். அந்த முடிவுக்கு வந்துடுங்க. ஸோ 4ஆம் இடத்திலே இந்த சுக்கிரன் வரும்பொழுது இதுதான் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம். சுக்கிரன் ஒருத்தர் போதும் உங்களுடைய, ஏன்னா மென்டலி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டிங்கன்னா போதும், உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விட்டுருவீங்க. ரைட், ஓகே. அடுத்ததாக இது என்ன நடக்கும்? குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். குரு வரப்போகிறார். இப்போ 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். எக்ஸ்பெக்ட் த சேஞ்ச். என்ன அது, காத்திருங்கள், வெயிட் ஃபார் த சேலஞ்ச். ஜூன் 2ஆம் தேதி உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்தப்போ பூமி லாபங்கள், இடம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, பணம் வாங்க போகிறீங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லா சாப்பிட்றீங்க, எந்திரிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, சாப்பிட்றீங்க, எந்திரிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க. டோன்ட் திங்க் எனி திங் அண்ட் எனி திங், மென்டலி ஃப்ரீ, அவ்வளோதான். ஒரு மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அப்போது கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உடனே டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கிட்ட நீங்கள் ஜாதகங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.